இங்க வரும் கணேஷ் ரெட்டி உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் கோரிக்கைகளை முன்னிறுத்தி அறவழியில் போராட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இங்க தொடங்கப்பட்ட அந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அத்தனை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செய்தி சேகரிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களையும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். திமுகவினுடைய 2021 தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு உரிமை மின்சாரம் கேட்டு காத்திருக்கக்கூடிய 6 லட்சம் விவசாயிகளுக்கு உடனடியாக 90 நாட்களிலே அனைத்து விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குறுதியை கொடுத்து திமுக வென்று ஆட்சிக்கு வந்தாச்சு. 4 வருஷம் ஆயாச்சு. இதுவரைக்கும் 1,80,000 மின் இணைப்புகள் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஆனா யாருக்கு கொடுத்தாங்க, எந்தெந்த ஊர்ல கொடுத்தாங்க, எந்த மாவட்டத்தில் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஆவணமே இதுவரைக்கும் வெளியிடப்படவே இல்லை. விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண வரிசையில் 10,000 ரூபாய் கட்டி, 25,000 ரூபாய் கட்டி, 50,000 ரூபாய் கட்டி 10 வருஷத்துக்கு மேல காத்திருக்கிறாங்க. அவங்க விவசாயமே பண்ண முடியல. கரண்ட் இருந்தா தான் தண்ணி எடுத்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி நம்ம காய்கறி உற்பத்தி பண்ண முடியும். அவங்க வாழ்வாதாரம் நடக்கும். ஆனா 6 லட்சம் விவசாயிகளை இந்த அரசு காக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த ஒசூர் கோட்டத்தில் விவசாயிகளுக்கு தயார் நிலை விண்ணப்பம் வழங்கி 3 வருஷம் ஆச்சு. ரெடினஸ் போட்டு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆகியும் கொடுக்காம விவசாயிகள் தினசரி நடந்து நடந்து செருப்பு தேஞ்சுதான் மிச்சம். அவ்வளவு ஒரு மோசமான ஊழல் இங்க நடக்குது. சீனியாரிட்டி லிஸ்ட் வயலேஷன் பண்ணி முன்னுரிமையில் இருக்கிற விவசாயிகளுக்கு கொடுக்காம காசு வாங்கிட்டு மற்ற விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கிறாங்க. இது அநியாயம், இது சட்ட விரோதம். எல்லா வேலையும் முடிச்சு மீட்டர் மாட்டியாச்சு, பொட்டி மாட்டியாச்சு, சின்ன மின் இணைப்பு கொடுக்கவே இல்லை. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த ஒசூர் கோட்டத்தில் மட்டும் இந்த பூந்தோட்ட மின் இணைப்புகள் சொல்லக்கூடிய அந்த யூனிட்டுக்கு 3,000 ரூபாய் செலுத்தக்கூடிய மின் இணைப்புகள் நிறைய இருக்கு. உரிமை மின்சாரம் வாங்குற விவசாயிக்கு உற்பத்தி செஞ்சு அவங்களுக்கு வருமானம் கட்டுப்படியாகிற வருமானம் இல்லை. இதில் அவங்க கட்டணம் கட்டி அவங்க தப்பிக்க முடியுமா? 2 மாசத்துக்கு ஒருக்கா 15,000 20,000 கட்டிட்டு இருக்கிறாங்க. கடனாளி ஆயிட்டு இருக்கிறாங்க, சொத்தை வித்துட்டு இருக்கிறாங்க. எல்லா விவசாயிகளுக்கும் இந்த உரிமை மின்சாரத்தை கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும். தமிழக அரசு தட்கல் திட்டத்தில் பணம் கட்டிய விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க வேண்டும். சாதாரண திட்டம் 10,000 ரூபாய், 25,000 ரூபாய், 50,000 திட்டங்கள்ல பதிவு செய்து காத்திருக்கிற விவசாயிகளுக்கு திமுக தேர்தல் வாக்குறுதியில் வாக்குறுதி அளித்தபடி உடனடியாக வழங்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் பூந்தோட்ட முன்னணிப்புகளை பெற்று கட்டணத்தை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உழவர் பெருமக்களுக்கு உடனடியாக கட்டணமில்லாத உரிமை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே இன்னைக்கு ஒசூரில் இருக்கிற கோட்ட பொறியாளர் அலுவலகத்தின் முன் நாங்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம்.